ஒரு நிமிடத்தில் மொத்த பேச்சையும் தொகுத்துச்சோம். அவர் சொல்லியது வகுத்துரைத்தல், இவர் பேசியது தொகுத்துரைத்தல்னு பேர். அப்போ அதான் சொன்ன, உங்களுடைய அருளால் ஒன்னொன்னையும் வகுத்து சொன்னீங்க. ஏன் மண்ணை எடுத்துட்டு அதுக்கு 8 சொன்னீங்க, நீர் எடுத்து அதுக்கு 8 சொன்னீங்க. இப்படி ஒன்றொன்றா விரித்து சொன்னீர்கள். எனவே வகுத்துரைத்தீர்கள் தேசிகனே. எனக்கு இப்போ என்ன வேணும்னா என்ன கொஞ்சம் காட்டுங்கன்னு கேட்குறாரு. அந்த பாட்டில் பாருங்கள், வேறு ஆகா என்னை எனக்கு அறிய காட்டி, இதை மட்டும் வச்சு பாருங்கள். குருநாதா என்னை எனக்கு காட்டுங்கன்னு கேட்குறார். நாம் போய் காவல்துறையில் போய், ஐயா ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு, உட்கார்ப்பா, என்ன காணாமல் போச்சு, என்ன காணலை சார் அப்படின்னு சொன்னான். பேப்பரையும் பேனாவும் எடுத்த ஏட்டையை அப்படி மேலே இங்கேயும் பார்ப்பார். என்ன சொன்னேன், என்ன காணமா, அதுக்கு இங்கே வரக்கூடாது, பக்கத்தில் கீப்பாக்கமுக்கு அங்கே போ அப்படின்னு. ஏயா என் உசுரை காலங்காத்தால் வந்து வாங்குற, போயா அந்த பக்கம் போகல, என்ன காணாமா வந்துட்டா பாருங்க அப்படின்னு. சார் என்னை காணான்னு சொன்னால் நீங்கள் ரிப்போர்ட் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஏயா அவருக்கு பணிவாக சொல்லி பார்ப்பார். அப்புறம் கெஞ்ச ஆரம்பிச்சு, ஐயோ கொஞ்சம் உசுரோ வாங்காதரா, போயிட்டு வாயா நீ அப்படின்னு. அது மாதிரி நம்மளை யார் காட்ட முடியாது, ஒரு காவல்துறை நம்மை கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது. இவங்க ரிப்போர்ட் வாங்க மாட்டேங்க, கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணலாமா, வழக்கறிஞரை பிடிச்சி, ஐயா ஒரு வழக்கு போடணும், என்னது இந்த ஸ்டேஷனுக்கு போனால் நான் கொடுக்குற மனுவை வாங்கவே மாட்டேங்கிறாங்க, அதனால் நீங்களாவது கொஞ்சம் பண்ண. என்னையா மனு, சார் என்னை காணலைன்னு சொன்னேன். அவர் வக்கீல் பார்ப்பார், நல்ல ஒரு கேஸ் வந்ததுன்னு நினச்சேன், இப்படி ஒரு கேஸ் வந்து சிக்கி இருக்குது, ஏயா இப்படி சார் வாங்குற அப்படின்னு அவரும் நினைப்பாரா இல்லையா. அவர் சொன்னது சரியாகத்தான் போச்சு, நீ போயா முதல்ல. இல்லை என்னை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தே ஆகணும் அப்படின்னா எந்த வழக்கறிஞரும் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியாது, எந்த நீதிமன்றமும் நம்மை அடையாளப்படுத்த இயலாது, காவல்துறையும் கண்டுபிடிச்சி சொல்ல இயலாது. நான் யார் என்ற கேள்விக்கு விடை யார் கொடுக்க முடியும், குருநாதன் ஒருவன் தான் கொடுக்க முடியும். இதை நீங்கள் வேறு எங்கு தேடியும் இதற்கான விடையை காண இயலாது. அதனால் சொன்னார், என்னை எனக்கு அறிய காட்டீர் அப்படின்னு மாணாக்கன் ஆசிரியர்கிட்ட கேட்கிற பாட்டு. அடுத்து ஆசிரியர் மாணாக்கனை சொல்கிறார், நீ யார் தெரியுமா, சொல்கிறேன் கேட்டுக்கன்னார். பாருங்கள் அடுத்த பாட்டு, 24வது பாட்டு. நன்றா உரைக்க கேள் நல்ல சித்து, நன்றா உரைக்க கேள் நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது, சித்து அசித்தை ஓராது நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்து. மாணாக்கர்கிட்ட ஆசிரியர் சொல்கிறாரு, தம்பி நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நான் யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு விடை தெரியணும்னா நான் சொல்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம். என்ன குருநாதா சொல்லுங்கன்னார். சித்துன்னு ஒரு பொருள் இருக்கிறது, அசித்துன்னு ஒரு பொருள் இருக்கிறது. சித்துனா அறிவு பொருள்னு பேர், அசித்துனா அறிவில்லாத பொருள்னு பேர். இது உனக்கு புரியுதா குருநாதா? 23 பாட்டு நடத்திட்டீங்க, இது கூட புரியாதா எனக்கு? சரி, புரிஞ்சுருந்தா மகிழ்ச்சி. சரி, அப்போ சித்து அப்படின்னா அறிவு பொருள், அசித்து அறிவற்ற பொருள். இப்போ இந்த உலகத்தில் இந்த 2 பொருள் இருக்குது. அறிவே வடிவமாக ஒரு பொருள், அறிவே இல்லாமல் ஒரு பொருள் ஒன்று இருக்குது. அறிவே இல்லாத பொருளுக்கு அசித்துன்னு பேர், அறிவே வடிவமான பொருளுக்கு சித்துன்னு பேர். புரியுது குருநா? சரி, இந்த 2ஐயும் எவன் காண்கிறானோ அவனுக்கு பேர் ஆன்மான்னு பேர். ஏன், அறிவே வடிவமான இறைவனுக்கு அறிவற்ற உலகத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அறிவே இல்லாத அசித்து பொருளாகிய உலகப் பொருள்களுக்கு அறிவே வடிவமான இறைவனை அறிவதற்கான அறிவு இல்லை. புரியுதான்னு பாருங்க. என்னமோ சொன்னீங்கன்னு மட்டும் தெரியுதுயா அப்படின்னா, அறிவாக இருக்கிற இறைவனுக்கு, இறைவன் ஞானமே வடிவமானவன். வாரியார் சாமிகளுடைய சொற்பொழிவு கேட்டவங்களுக்கு தெரியும், அவர் தொடங்கும் போது அப்படிதான் அறிவே வடிவமான
ஞானமே வடிவமான வள்ளற்பெருமானின் கருணையினால் தொடங்க ஆரம்பிப்பார். அங்கே ஞானமே வடிவம் என்பதுக்கு என்ன பொருள்? அறிவே வடிவமாகிய முருகப்பெருமான்னு பொருள். ஞானம் என்ற சொல்லுக்கு தமிழில் அறிவுன்னு பேர். அப்போ அறிவே வடிவமாக, ஞானமே வடிவமாக அப்படி பொருள். இப்போ இறைவன் எல்லாம் அறிந்தவன், அவன் அறிவே வடிவமானவன். இப்போ இறைவன் புதிய புதிய தொழில்நுட்பத்தை அறிய வேண்டிய தேவை உடையவனா? இன்றைக்கி எத்தனை டெக்னாலஜி வந்துருச்சு. சுருக்கமாக சொன்னால் இன்றைக்கி ஏஐ ஒரு தொழில்நுட்பம் வந்துருச்சு இல்லைங்களா? வாட்ஸ்ஆப்பில் வந்துருச்சு, இன்றைக்கி ஏஐ வந்துருச்சு. ஒரு காலத்தில் எங்கேயோ இருக்குன்னு படித்தோம். நம்ம வாட்ஸ்ஆப்பை தொட்டோம்னா ஒரு வட்டம் போட்டு என்னமோ பேர் போட்டு வச்சுருக்காங்க, தொட்டோம்னா அது காட்டுது உனக்கு என்ன தகவல் வேணும்னு கேட்குது. இதை கேட்டேன் உடனே ஒரு 5 நிமிஷத்தில் சர்ச் பண்ணி முடித்து நீ கேட்டது இதுதான் செய்தின்னு சொல்லுது. அப்போ ஏஐ என்ற ஒரு தொழில்நுட்பம். சரி, இந்த தொழில்நுட்பம் அடடா இத்தனை நாளாக நமக்கு தெரியல, சிவபெருமான் பார்த்து வியந்து போக போகிறாரா என்ன? ஏன் இந்த தொழில்நுட்பத்துக்கெல்லாம் தொழில்நுட்பமாக இருப்பவன் இறைவன். ஏன் முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருள் பின்னை புதுமக்கும் பேர்த்தும பெற்றியன். அவன் அப்டேட் என்னங்க, அவன் தானாகவே அப்டேட் ஆகிட்டே இருக்கிறவன். இங்கே அப்டேட்டில் பண்ண வேண்டியலாம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன், அறிந்தாங்கறிபவன் என்று அவனுக்கு பெயர். எனவே அவன் எதை அறிய வேண்டியதில்லை, தனித்தனியாக ஒவ்வொன்றாக அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஏன்? அதனால் ஆக வேண்டிய காரியம் அவனுக்கு இல்லை. இப்போ தங்கம் இன்றைக்கி என்ன விலைன்னு தெரியுமா ஐயா உங்களுக்கு? நமக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் மகிழ்ச்சி அடையலாம் அல்லது வருத்தப்படலாம். ஏன்? வாங்கி வச்சுருந்தோம்னா விலை ஏறிடுச்சுன்னா ரொம்ப வருத்தப்படும். நேற்று தாங்க விற்றுட்டு வந்து அடடா அதுக்குள்ளே விலை இப்படி ஏறி போச்சு, தெரிஞ்சுதான் இன்றைக்கி விற்றுருந்தா இன்னும் 2 ரூபா சேர்த்து கிடச்சிருக்குவே. அப்போ நமக்கு தான் வருத்தம் மகிழ்ச்சி எல்லாம். இங்கே சுவாமிகிட்ட வந்து சாமி தங்கம் என்ன விலைன்னு தெரியுமா உனக்கு? என்ன விலையாக இருந்தால் எனக்கு என்னப்பா. ஏன்? அவர் ஒன்றும் தங்கத்தை நோக்கி உட்கார்ந்துருக்கிறது இல்லையே. அவருக்கு ஏதாவது தேவைன்னு நீங்கள் உட்காந்து, இப்போ நாமெல்லாம் இங்கே வந்திருக்கிறோம் ஒரு தேவையின் கருது. எது? நான் வகுப்பு சொல்லணும்னு ஒரு தேவை, அதுக்காக நான் வந்திருக்கேன். நீங்கள் கேட்கணுங்கிறக்காக வந்துருக்கீங்க. சரி, அவர் எதுக்கு இங்கே வந்திருக்கிறார்? நீங்கள்லாம் தண்ணி ஊற்றுவீங்க, நீங்களாம் பூ வைப்பீங்க, 5 நாளைக்கு ஒரு பிரதோஷ வழிபாடெல்லாம் பண்ணுவீங்க, நாள்தோறும் சக்கரை பொங்கலில் நெய்யை ஊற்றி ஊற்றி கொடுப்பீங்க. அதெல்லாம் சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கிறாரா என்ன? இல்லையே. அப்போ இறைவன் என்பவன் யார் அப்படின்னு கேட்டால் எந்த விதமான தேவையும் இல்லாதவன், ஆனால் எல்லாருக்கும் தேவையானவன். அவனுக்கு தேவையில்லை. அவருக்கு ஏதாவது வேண்டப்படக்கூடிய ஒன்று ஏதாவது உண்டான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வேறு வழியில் சொல்லணும்னா நமக்கு புரிந்த மொழியில் சொல்ல வச்சுங்க, ஃபுல் ஆனவர். அவர் எப்படிப்பட்டவர்? ஃபுல்லாக இருக்கிறவர். அவர் எதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, நிறைவு அடைய செய்ய. அவன் நிறைவாகவே இருப்பவன். அதுதான் திருவாசகம் கோதிலா அமுதே குறைவிலா நிறைவே கோதிலா அமுதேன்னாரு. அது என்ன குறைவிலா நிறைவு? என்னைக்காவது திருவாசகம் படிக்கும்போது நினச்சி பார்த்தோமா என்ன? குறைவிலா நிறைவு என்றால் எந்த தேவையும் எந்த காலத்திலும் இல்லாதவன். அப்போ அவருக்கு கோயில் தேவையில்லை, அவருக்கு ஒரு வெள்ளி வைரம் திருநீர் உருத்திராக்கம் இதெல்லாம் தேவையில்லை. கோயிலே தேவையில்லாத ஆளுக்கு எதுக்குங்க கோயில்? ஆமாய்யா, அதுதான் எனக்கும் கேள்வியாக இருக்குது. அந்த கோயில் இருந்தால் தான் நாம் பணி செய்ய முடியும், நம்ம வினையை கழிச்சிக்க முடியும். எனவே கோயில் அவருக்காக இல்லை, நமக்காக. நாம் ஒரு கூட்டுவோம், ஒரு பெருக்குவோம், ஒரு கோலம் போடுவோம், ஒரு விளக்கேற்றுவோம், ஒருத்தவங்க பூ பறித்து வைப்பாங்க, ஒருத்தவங்க தனி. இவனுக்கெல்லாம் புண்ணியத்தை கொடுக்கணும்னா உட்கார்ந்துருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அவன் அமர்ந்திருப்பது அருள் பாலிப்பதற்கு தானே அன்றி தனக்கு ஒரு தேவை இருக்கிறது, இந்த வழியாக இந்த அன்பன் வருவான், வந்தாமல் எனக்கு ஏதாவது கொடுப்பான்னா இங்கே உட்காந்துருக்கிறாரு. இல்லை, இது உங்கள் அறிவுக்கு எட்டணும். அப்போ தான் உங்கள் அறிவு என்ன தோணும், கடவுளுக்கு நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தோங்கிற அறிவு ஓங்கி ஓங்கி அடிக்கப்படும். ஏன்? நம்ம பெரிய நான் கட்டினதுங்க, அந்த வெள்ளி திருநீர் பட்டை நான் கொடுத்ததுங்க சாமிக்கு,
இந்த ஃபேன் யார் வாங்கி கொடுத்தீமா? நான் போட்டது. இப்படி நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஓங்கி சமட்டில் தட்டினமாக இருக்கு. ஏன் தேவையில்லாத ஒரு ஆளுக்கு நீ என்னத்தை கொடுத்தே என்ன ஆக போகுது? தேவைப்படுவனுக்கு நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா, அடாடா தேவைப்பட்ட நேரத்துக்கு வந்து கொடுத்தாருங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தேவையே இல்லாதவனுக்கு நீங்கள் என்னத்தை கொடுத்து தான் என்ன ஆக போகிறது? ஒரு தேவையும் இல்லையே. எனவே இறைவன் என்பவன் வேண்டுதல் வேண்டாமை இலன், எந்த தேவையும் இல்லாதவன். இது இறை இலக்கணம், மறந்துடக்கூடாது. எனவே அதைத்தான் இங்கே சொன்னார். அறிவே வடிவமான இறைவனுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, எந்த ஒன்றையும் அவன் அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. சரி, இந்த இறைவனுக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று. இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு கிரவுண்டு என்ன விலை தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு இங்கே இருக்கிற பெருமான் அறிந்து ஏதாவது ஆக போதா என்ன? சாமி, இந்த காலனி கட்டும்போது உனக்கு ஒரு ஃப்ளாட்டை ஒதுக்கி வச்சு கட்டணும், இன்றைக்கி இந்த கிரவுண்டு விலை என்னன்னு தெரியுமா? நீ எவ்வளோ பெரிய காஸ்ட்லியில் இடத்துல உட்காந்துருக்க தெரியுமா உனக்கு? அப்படின்னு போய் அவர்கிட்ட போய் சொன்னோம்னா அவர் என்னை பார்த்து வருத்தப்பட போகிறா, சிரிக்க போகிறாரா? ஏன் இதெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவருக்கு இதை நினச்சி அவர் உட்கார்ந்துருக்கிற ஆளும் இல்லை அவர். எனவே இந்த பாதிப்புகள் எதுவும் அவனுக்கு இல்லை. விலை ஏறலாம், இறங்கலாம், போகலாம், எது நடந்தாலும் சரி. ஆக இறைவன் எந்தவித தேவையும் இல்லாதவன். சரி, இந்த நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதம் இருக்குதே, இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த கடவுளை நினச்சி, சாமி இந்த உலகத்தை மக்களை வாழ்வதற்கு என்னையும் ஒரு பொருளாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க, நானும் உங்கள் கருணையினால் நான் இப்போ மண்ணாக இருக்கிறேன், உங்கள் கருணையினால் இப்போ நான் நீராக இருக்கேன் அப்படின்னு எந்த பூதமாவது வந்து அந்த சாமிக்கு நன்றி சொல்லுமா என்ன? சொல்லாது. ஏன்? அதுக்கு அறிவில்லை. ஒருவேளை அறிவு இருந்ததுன்னா நாம் ஃப்ளாட் போடும்போது, டே எம்பேரை என்ன ஃப்ளாட்னு போகிறோன்னு கேட்டிருக்குமா இல்லையா? சார் இந்த ஃப்ளாட் யாருது? நான் என்னதுன்னு சொல்ல முடியும். அது சொல்லுச்சோ என்னது, இது என்னது, எப்படி உண்ணுதாங்கிற நீ அப்படின்னு அதுவே சொல்லுமா இல்லையா? இப்போ சொல்கிறது இல்லையே. ஏன்? அதுக்கு அறிவு இருந்தால் சொல்லியிருக்கோம், சொல்லாது. அப்போ நிலத்துக்கு அறிவு கிடையாது, நீர் ஐம்பூதத்துக்கும் அறிவு இல்லை. எனவே இந்த ஐம்பூதத்தால் சேர்ந்த கலவை தான் இந்த உலகம். எனவே உலகம் அறிவில்லாத பொருள். இந்த உலகம் எந்த காலத்தும் யாரை அறியாது? பரம்பொருளை அறியாது. அப்போ நீங்கள் நல்லா சிந்திச்சுங்க, பரம்பொருளுக்கு உலகத்தை அறிய வேண்டிய தேவையில்லை, உலகத்துக்கோ பரம்பொருளை அறிகின்ற அறிவு இல்லை. சரி, இதுக்கு அது பயன்படாது, அதுக்கு இது பயன்படாதுன்னா இந்த ரெண்டும் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா? நமக்கு. ஏன்? நமக்கு தான் உலகமும் தேவை, நமக்கு தான் பரம்பொருளும் தேவை. நீங்கள் அறியாமைக்குள்ளே கிடக்கிற வரைக்கும் உலகம் தேவை, அறியாமை நீங்கிவிட்டால் ஆண்டவன் தேவை. ஏன்? ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு அவன் வேணும். அறியாமை நீங்கிற வரைக்கும் அழுக்கை அனுபவிப்பதற்கு உலகம் தேவை. நாம் இப்போ அப்படித்தானே இருக்கிறோம். நாம் அனுபவிக்கிற அனுபவங்கள் எல்லாம் பொருள் தொடர்பில் இருக்கக்கூடிய அனுபவம் தானே ஒழிய அருள் அனுபவம் இல்லையே. அப்போ நாம் பற்றி நிற்பது உலக இன்பம். இந்த உலக இன்பம் பொருளால் வருவது. பொருள் வந்துச்சுன்னா மகிழ்ச்சி, பொருள் போச்சுன்னா துன்பம். அப்போ வரவு செலவில் தான் இன்பம் துன்பம் நமக்கு இருக்கிறது. இங்கே அப்படி இல்லை. அறிவுக்குள்ள இறைவன் இருக்கிறான் என்று உணர்வது ஆனந்தம். அந்த நினைப்பு ஆழங்கால் பட்டு நிற்குமா, அது பேரானந்தம். எனவே இறைவனுக்கு உலகத்தால் ஆவது ஒன்றும் இல்லை, உலகத்துக்கு இறைவனால் ஆவது ஒன்றும் இல்லை. அப்போ உலகமும் இறைவனும் யாருக்காக? நமக்கே, நமக்காக. இந்த ரெண்டுமே ஏன் நாம் தான் இப்போ பிறப்புக்கு உட்பட்டிருக்கிறோம், உலகத்தை அறிந்து கொண்டு இதில் பக்குவப்பட்டு விட்டார் இறைவனை அறிய தொடங்கும். எனவே ரெண்டும் நமக்குத்தான் என்பதை இந்த பாட்டில் ஆசிரியர் நமக்கு அழகாக உணர்த்துகிறார் என்பதை நீங்கள் அந்த பாட்டில் பார்த்துக்கணும். அப்படியே அந்த பகுதியை மட்டும் படிக்கிற பாருங்கள். நன் மாணாக்கனே, ஆன்மாவாகிய உன் இயல்பை நன்றாக உரைக்கின்றோம் கேட்பாயாக. இயல்பாகவே அனைத்தையும் முற்றும் உணர்ந்த சிவத்தின் முன் அறிவற்ற பொருள்கள் விளங்கி தோன்றா. பரம்பொருளாகிய சிவமும் அத்தகைய அறிவில்லாத பொருள்களை ஒன்று ஒன்றாக பகுத்து அறியாது. எனவே அறிவில்லாத பொருள்களோடு சேர்ந்து அறியாமையை பெற்றும்
திருவருளோடு சேர்ந்து அறிவை பெற்றும் நிற்பது ஆன்மா என்று ஞான நூல்கள் விளங்கி கூறும். எனவே ஆன்மா என்றால் யார், அல்லது நான் யார் என்றால் என்ன கேள்வின்னு கேட்டால், சித்து அசித்து இவற்றை பகுத்து அறிவதே நான் யார் என்ற கேள்வி அதான் விடை. சித்து பொருள் இறை, அசித்து பொருள் உலகம். எனவே சித்து அசித்து என்று பகுத்தறிவது எதுவே அதுவே ஆன்மா என்பது இந்த பாட்டில் உணர்த்தப்பட்ட செய்தி. ஆன்மாவை பற்றி இலக்கணத்தை இந்த பாட்டை கொடுத்துருக்கிறார். பாட்டு எண் 24. ஆன்ம தத்துவம் 24 என்பது சைவ சித்தாந்தம். இயல்பாகவே 24வது பாட்டில் நாம் யார் என்ற கேள்விக்கு விடை அமைந்திருக்கு என்பதை சொல்லி தேநீர் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சிந்திப்போம்.